வணக்கம். தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம். இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோங்கிறது ஒரு ஃபேமஸான அவர் ஹானரபிள் சிஎம் விஜய் அவர்களின் டைலாக். அதுக்கு பின்னாடி வரேன். இப்போ அண்மையில் இந்த சமூக நீதித்துறை, அதாவது ஆஜரானத்துறையா, அதே சரியா, இல்லை சமூக நீதித்துறை சரியா, இல்லை இதுக்கு வேறபுள் ஒரு சூட்டபுள் பேரை வைக்கணுமா அப்படிங்கிற ஒரு டாக் இங்கே ஓடிங்கிறது இங்கே எல்லாருக்கும் தெரியும். இந்த நிலையில் அந்த இப்போதைக்கு சமூக நீதித்துறை என்று அழைக்கப்படுகிற அந்த அமைச்சகத்தில் இருக்கிற அமைச்சர் வன்னியரசு அவர்கள் பொதுவாக இந்த கவர்மெண்ட்டில் வந்து இந்த சிறப்பு நேர்முக உதவியாளர் ஒருத்தரை போடுவாங்க ஒரு அமைச்சருக்கும். அது வந்து கவர்மெண்ட்டில் வந்து செக்ரட்டரி லெவலில் துணை செயலாளர் டெப்டி செக்ரட்டரி லெவலில் இருக்கிறவங்கள தான் போடுவாங்க. அப்போது ஒவ்வொருவரும் வந்து தனக்கு வேண்டியவர்களை அல்லது தன்னுடைய நம்பிக்கைக்குரியவர்களை இல்லை இவங்க நேர்மையானவர்கள்னு நினைக்கிற ஒருத்தரை முதல்ல இவங்க எழுதி கேட்டு வாங்கிக்குவாங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது வந்து அரசின் வெரிஃபைக்கு போகும். அது மேலே ஏதாவது கேஸ் இருக்கா, முன்ன பின்ன ஏதாவது ஊழல் பண்ணியிருக்காரா, டிவிஎஸில் கேஸ் இருக்கா, அவர் மேலே வேறு எதனா கிரிமினல் கேசஸ் ஏதாவது பெண்டிங்கா, இல்லை டிபார்ட்மெண்ட் வைஸ் ஏதாவது என்கொயரி பெண்டிங்கா, அப்படிலாம் என்கொயரி பண்ணி அந்த போடப்பட்ட அந்த டெம்பரரி நியமனத்தை பர்மனன்ட் நியமனமாக மாற்றுவாங்க அந்த அமைச்சர் இருக்கிற வரை. அப்படி சமூக நீதித்துறை அமைச்சர் என்ன பண்ணுறாரு, திரு மோகன் ராஜா அப்படிங்கிற ஒரு துணை செயலாளரை எனக்கு வந்து சிறப்பு நேர்முக உதவியாளராக போடுங்கன்னு அவங்களும் பணியமர்த்துறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ப்ரொசீடிங் படி அவர் மீதான அந்த விசாரணை தொடங்குகிறது. அந்த விசாரணையில் வந்து சென்னை மாநகர காவல்துறை தலைவர் நுண்ணறிவு அவர்கள் வந்து ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. இவர் மீது வந்து இதுவரை வந்து எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் இவர் மீது இல்லை. ஆனால் இவர் வந்து முன்னாடி திமுக அமைச்சரவையில் இருந்த திரு பொன்முடி அவர்கள்கிட்ட இந்த மாதிரி சிறப்பு நேர்முக உதவியாளராக இருந்திருக்காரு, பணிபுரிஞ்சிருக்காரு அப்படின்றத அனுப்புகிறாங்க. மற்றபடி அவர் மேலே எந்த ஒரு அலிகேஷனும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அதை அடுத்து 21-26 வரையிலான காலத்தில் முன்னாள் அமைச்சர்களின் அலுவலகங்களில் பணிபுரிந்த அலுவலர்களை தற்போது பணி நியமனம் செய்யக்கூடாது என்று பெறப்பட்டுள்ள அறிவுறுத்தலின் அடிப்படையில் தனியரை தற்போது மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அலுவலகத்தில் பணி அமர்த்த செய்ய இயலாது அப்படின்னு ஒரு பதிலை கொடுத்து, ஒரு அறிக்கையை கொடுத்து, நீ உங்கள் இஷ்டப்படி நீங்கள் வச்சுக்க முடியாது, இவர் வந்து ஏற்கனவே நிதி அமைச்சர் ஏற்கனவே பொன்முடிக்கிட்ட வேலை செஞ்சுருக்காரு, அதால் தங்கள் அலுவலகத்தில் உதவியாளராக நாங்கள் வைக்க இயலாது அப்படின்னு ஒரு உத்தரவை, ஸ்டாண்டிங் உத்தரவை காட்டி இவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, நீங்கள் வந்து டிவிலாம் பார்த்துருப்பீங்க, நம்ம சபாநாயகர் இருக்கார் இல்லையா, மேதகு பிரபாகரன் அவர்கள் பெயரை கொண்டவர், நீங்கள் மேதகுமாரி அப்படின்னு கூட வன்னியரசு அவர்கள் சொல்கிறார் இல்லையா, அது கூட இது ஒரு காரணமாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் பின்னாடி உடையார் சாமின்னு நினைக்கிறேன் ஒருத்தர் நிற்பார், கை கட்டி நிற்பார், அந்த படம்லாம் கூட வைக்கிறோம் பாருங்கள். அவர் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி சீனியர் உதவியாளராக நம்ம பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி இருக்கார்ல முதல்கார், அவர்கிட்ட இருந்தவர். அவர் மேலே டிவிஎஸில், அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் இருக்குது, பல அலிகேஷன்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் ஆனால் அது இன்னும் ஒரு முடிவுக்கு வரல, அது இப்போ என்கொயரி நடக்கிறதா சொல்கிறாங்க. அப்போது ஒரு சமூக நீதித்துறையில் இருக்கிற ஒரு அமைச்சர் கேட்டால், இவங்க வந்து முன்னாடி திமுக அமைச்சர்கிட்ட வேலை செஞ்சவங்க, அதால் அவங்கள போடக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு எங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லி மறுக்கிற இந்த நிர்வாகம் எப்படி மூர்த்திக்கிட்ட வேலை செஞ்ச இவரை வந்து போடுறீங்க, இவரை வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்களாம். அப்போது ஒரு கல்லில் வெண்ணெய் ஒரு கல்லில் சுண்ணாம்பு அப்படின்ற மாதிரிலாம் இது இருக்குது. இப்போது நீங்கள் கேட்கலாம், இப்போ பார்க்குறவங்க கேட்கலாம், ஏன் வந்து வன்னியரசு அவர்களுக்கு வந்து வேறு ஒரு ஆளே கிடைக்கலையா, இதே ஏட்டையா தான் வேணுன்ற மாதிரி இதே மோகன் ராஜா தான் வேணுமா அப்படின்னு ஏன் நிற்கிறாரு, யார் போட்டாலும் வேலை செய்ய போகிறாங்க அப்படின்னு கூட நியாயவான்கள்ன்ற அடிப்படையில் பல பேர் கேட்கலாம். நம்ம என்ன கேட்குறோம், ஜென்ரல் பிரின்சிபல்னால் ஒரே பிரின்சிபல், அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு கேட்குறோம். அப்போ எங்களுக்கு ஒரு மாதிரி ஆகும், இந்த துறைக்கு ஒரு மாதிரி ஆகும், அந்த துறைக்கு ஒரு மாதிரி ஆகும், நீங்கள் வந்து இதை பயன்படுத்துகிறீங்கன்றதை தாண்டி இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு காணொளி போட்டிருந்தேங்க. அது எதை பற்றி இதுன்னா, இந்த தமிழ்நாடு
இந்த பட்ஜெட்டில் வந்து எஸ்சி மக்களுக்கான திட்டங்கள்லாம் ஒதுக்கி இருந்தாங்க. அதில் நான் ஒரு லிஸ்ட்டை படிக்கிறேன். அதாவது எஸ்சி மக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப, மக்கள் தொகைக்கு ஏற்ப எத்தனை சதவீதம் இருக்கிறவங்களோ அத்தனை சதவீதம் பொது பட்ஜெட்லேருந்து இந்த நலத்திட்டங்களுக்காக நிதியை ஒதுக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குங்க. அந்த ரூல் படி ஒவ்வொரு திட்டத்திலும் 20% மக்கள் தொகை அடிப்படையில் 20% ஒதுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ சொல்கிறேன் பாருங்களேன். வெற்றி வீடு கட்ட திட்டம் மொத்தம் ஒரு 1000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அப்போ அந்த 1000 கோடியில் 20%னா 200 கோடி எங்களுக்கு ஒதுக்கியிருக்கணும். ஆனால் 330 கோடி வந்து அதுக்கு ஒதுக்குறாங்க. அப்போது இது 33% இந்த நிதி ஒதுக்கீட்டிலிருந்து எடுத்து ஒதுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டை நான் சொல்லியிருந்தேன். இந்த காணொலியை பார்த்த எங்கள் சமூகத்தில் இருக்கிறவங்கன்னு வச்சுப்பேன், வெளிப்படையாக அப்படி சொல்கிறேன்னா யாரும் தப்பாக நினைக்காதீங்க. பார்த்துட்டு ஏன்னா இது என்னென்ன ஏதோ ஒரு புள்ளி வரலாம் படிக்கிறீங்க, ஒன்றும் எங்களுக்கு விளங்கலையேண்ணே அப்படின்னு சாதாரண படிக்காதவங்க எழுத்தறிவு இல்லாதவங்க சொன்னால் பரவாயில்ல. பெரிய பெரிய ஆட்கள், இப்போ அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க, யூனியனில் இருக்கிறவங்க, சங்கத்தில் இருக்கிறவங்க, அறிவுஜீவிகள் என்று வெகு மக்களால் இல்லை சொந்த சமூக மக்களால் பார்க்கப்படுகிறவங்க பல பேர் ஃபோன் பண்ணி இது ஒன்றுமே புரியலையே, இது என்னென்ன பட்ஜெட், இது என்னென்ன கணக்கு சொல்கிறீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், இந்த சோர்ஸை வச்சுக்கின்னு ஒரு முக்கியமான ஒரு நபர்கிட்ட கேட்குறேன். இந்த மாதிரி இந்த வீடியோ பார்த்துருப்பேன், இந்த வீடியோவில் இருக்கிற விஷயங்களை எளிய மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம எஸ்சி சமூகத்திலேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு நானும் அவரும் ஒரு 10 நிமிஷம் இதை டிஸ்கஸ் பண்ணணும். இந்த விஷயம் தெரிஞ்சவங்கக்கிட்ட இதை டிஸ்கஸ் பண்ணால் தான் அது எளிய மக்களுக்கு ஈஸியாக போய் சேர்ற மாதிரி இருக்கும். யாராவது ஒருத்தர் சொல்லு அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 20% மக்கள் தொகையில் நாங்கள் இங்கே இருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வீட்டுக்கு ஒரு படித்தவங்களாக தான் இருப்பாங்க. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒன்று சொல்லணுன்னா, இப்போ இந்த வேங்கை வயலில் ஒரு இஷ்யூ ஆச்சு இல்லையா, மலம் கலந்த தண்ணீர். அந்த ஊரில் ஒரு 20-25 குடும்பம்னா ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு டிகிரி வாங்கினவங்க இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் 2 பேர் 3 பேர். அந்த 25 வீடுகளில் ஒரு 8 பேர் அரசு ஊழியர், ஒரு 2 பேர் ரிட்டையர்ட் ஆனவங்க. நீங்கள் அதே மாதிரி இப்போ எங்கள் கிராமத்தை எடுத்திங்கன்னா எப்படியும் கம்பல்சரி வீட்டுக்கு ஒருத்தர் 2 பேர் படிச்சிருப்போம். எங்கள் குடும்பங்களில் இருக்கிற சில பெண்கள் அவங்க பின்னாடி படித்ததை போடுறதுக்கு எப்படி அம்பேத்கருக்கு போடுறாங்க, அதில் பாதி அளவுக்கு ஆங்கிலத்தில் இருக்கிற எழுத்துக்களில் ஆல்ஃபாபெட்டிக் எழுத்துக்களை போட வேண்டிய கட்டாயம் இருக்கிற மாதிரி நிறைய பேர் படிச்சிருக்காங்க. அப்போது இவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க. இப்போ சென்னையிலேயே உங்களுக்கு அரசு அலுவலகங்கள், கல்லூரிகள் எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்கல்ல. அப்போ அதுலேருந்து யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு இதை டிஸ்கஸ் பண்ணோம்பான்னு கேட்டதுக்கு அவர் ஒரு 3 பேரை சொன்னார். கிருஷ்ணதாஸ் காந்தி ஐஏஎஸ் ரிட்டையர்ட் ஆனவர், இன்னொன்று சிவகாமி அம்மையார், இன்னொன்று கதிரவன் ஒரு ப்ரொஃபஸர் இருக்கார். நீங்கள் இந்த மாதிரி சமூக விஷயங்கள்லாம் ஈடுபடுவார். இந்த 3 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த 3 பேரில் நீங்கள் யாரையாவது பேசி பாருங்கள் அப்படின்னு சொன்னாப்புல. நான் சொன்னேன், இந்த இவ்வளோ பெரிய மக்கள் திரள் கூட்டத்தில் இந்த 3 பேர் தான் ஓரளவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சவங்களா, வேறு யாருக்கும் இதை படித்து பார்த்து கூட இது புரியாதப்பான்னா, இல்லை அப்படி தான் எதேச்சான நிலை அப்படி தான். அப்போது நாம் இந்த 2-3 பேர் தான் இருக்கிறாங்க, வேறு யார்கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாலும் ஒன்றும் பெருசாக இது தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னார்னு வச்சுங்களேன். இதை ஏன் சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு எவ்வளோ பேர் தெரியும், நான் கேட்ட நபருக்கும் இந்த அரசு ஊழியருக்கு மத்தியில் இந்த மாதிரியான சங்க நடவடிக்கைகள் மத்தியில் அவருக்கும் கொஞ்சம் பரிச்சயமானவர். அவராலே இந்த 3 பேர் தான் கண்டுபிடிக்க முடியுது. அப்படி இருக்கிற போது வன்னியரசு இவ்வளோ பெரிய சமூகத்தில் இருக்கிற ஆட்களில் ஒரு ஆளை கண்டுபிடிச்சி அவர் கேட்குறாரு. அதுக்கு அரசு தர விளக்கம்னா ஏற்கனவே இருந்தவங்ககிட்ட இருக்கிறவங்கள நாங்கள் வைக்க முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணுறீங்க. அப்போ சபாநாயகருக்கு மட்டும் எப்படி ஏற்கனவே இருந்தவங்கள வச்சு அவரை இன்றைக்கி பர்மனன்ட் போஸ்டிங் ஆக்கிறதுக்கான முயற்சி நடந்து கொண்டு இருக்கிறது என்ற ஒரு கேள்வி எழுது. அப்போது இது நீங்கள் இப்போ இந்த சாதாரணமாக இந்த ஊராட்சிகளில் அது ஜென்ரல் ஊராட்சியாக இருக்குங்க, அது எஸ்சி ஊராட்சியாக மாறின உடனே காலனியில் இருக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல, இவ்வளோ நாள் யாரோ இருந்தாங்கப்பா, இப்போ நம்ம இந்த சமூக அக்கறை கொண்டு நம்ம இது எப்படியாவது தேர்தலில் நின்று
ஒரு நல்ல ஒரு ஊராட்சி நிர்வாகத்தை காட்டணும் அப்படின்னு யாராவது நிற்க வராங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே இருந்த தலைவர் அவங்க வீட்டில் வேலை செய்கிற யாராவது ஒரு எஸ்சி கூட நீ நின்றுட்டா, மற்ற யாரும் நிற்கக்கூடாதியா அப்படின்னு சொல்லி அவனை ஜெயிக்க வச்சு எல்லா அதிகாரத்தையும் இவங்களே வச்சுப்பாங்க. அப்படி தான் இயல்பாக நடக்கும். அதை மாதிரி தான் இன்றைக்கி வன்னி அரசு வந்திருக்காரு. நம்ம வன்னி அரசு இல்லை விமர்சனங்கள் கூட நமக்கு இருக்கலாம், போகலாம், வரலாம்னு வச்சுங்க. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கிறாங்க. அந்த விஷயத்தை தனக்கு வேண்டிய இல்லை நம்பிக்கைக்குரிய இல்லை இதற்குரிய தகுந்த ஆள் அப்படின்னு ஒருத்தரை தேர்ந்தெடுத்து இவங்க அனுப்புனா அரசாங்கம் இதை ரிஜெக்ட் பண்ணுறது, ஒரு ரூல்ஸை காட்டி ரிஜெக்ட் பண்ணுறது எப்படி சரியாக இருக்கும்? அப்போது நாங்கள் இவ்வளோ பெரிய சமூக திரள் கூட்டத்தில் நாங்கள் ஒன்றா 2 பேர் தான் தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அவங்களே நீங்கள் ஏதாவது ஒரு காரணம் காட்டிங்கன்னா அப்போ அந்த அமைச்சகத்தின் பணியை அந்த அமைச்சர் முழுமையாக செய்ய விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் கூட இதற்கு பின்னாடி இருக்கலாம் இல்லையா? நீங்கள் செய்யுங்க, அனுப்புங்க. ஏதாவது குற்றம் குறைன்னா நீங்கள் திருப்பி நடவடிக்கை எடுங்க. அதை யாரும் இப்போது நம்ம யாரும் அதை மறுக்க போகிறதில்ல. அப்போது மாதிரி நடவடிக்கைகளை அரசு செய்கிற போது இப்போ வெளியிலாம் என்ன பேசுகிறாங்க, 8 அமைச்சரை கொடுத்துட்டாங்கப்பா தெரியுமா அப்படின்னு ஒரு பரவலான டாக் வந்திருக்கு இல்லையா? இப்போ இன்றைக்கி இந்த பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் அதில் இல்லை. எப்படி தெலுங்கானா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் உண்மையிலுமே இந்த பட்டியல் சமூக மக்களுக்கான பல விஷயங்கள் அவர்களுக்கு செய்யப்படுது. ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனை நோக்கி அவங்க போகிறாங்க. நான் அடிக்கடி கூட சொல்லுவேன், கர்நாடகாவில் ஒரு தடவைங்க இந்த சுடுகாட்டுக்கு இறந்த உடல்களை எடுத்து போகிற பிரச்சனை இருந்தபோது அந்த அரசாங்கம் 89 கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க. ஒதுக்கி எங்கெங்கெல்லாம் சுடுகாட்டு பாதை இருக்குது அதை பொது பாதையை எடுத்து ரோடை போடுறான். பொது பாதையான பிறகு எவனா மறிக்கிறான் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆண்டில் அந்த பிரச்சனையை முடிச்சிட்டாங்க. நீங்கள் தமிழகத்தில் பாருங்கள், தொடர்ந்து இந்த இறந்தவர் உடல்களை எஸ்சிக்கள் இருந்துட்டாங்கன்னா அந்த உடல்களை எடுத்தும் போகிறதுல ஒரு சிக்கல் இருக்குன்னா அந்த சிக்கலுக்கு ஒரு தீர்வை காண வேண்டியது அரசாங்கத்தின் கடமை இல்லை. ஆனால் ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி பிரச்சனை நடக்கிறப்போ தாசில்தார் வருவார், ஒரு ஆர்டிஓ வருவார், இந்த தடவை ஒரு தடவை பாருங்கள், நல்லா சரி பண்ணிடலாங்க, அடுத்த தடவை சரி பண்ணுவோங்க அப்படின்னு ஒரு பம்மாத்து வேலை இங்கே நடக்கும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கு ஏதோ இந்த துறையில் ஏதோ ஒரு விஷயங்கள் நடப்பதாக வெளியில் வருகிற நிலையில் இதையெல்லாம் முடக்குவதற்காக இந்த மாதிரியான செயல்கள் இருக்குமோ அப்படின்னு நினைக்க தோணுது. அதால் முதல்வர் இதில் நேரடியாக ஒரு கவனத்தை செலுத்தி உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.